அலகு 5 போராட்ட எழுச்சியும் காலனித்துவ எதிர்ப்பும். நீங்கள் கற்கப்போவது என்ன? அந்நிய சக்திகளின் தலையீட்டையும் காலனித்துவத்தையும் எதிர்த்த உள்ளூர் தலைவர்கள். உள்ளூர் தலைவர்கள் அந்நிய சக்திகளின் தலையீட்டையும் காலனித்துவத்தையும் எதிர்த்ததற்கான காரணங்கள். அந்நிய சக்திகளின் தலையீட்டையும் காலனித்துவத்தையும் எதிர்த்த உள்ளூர் தலைவர்களின் போராட்டங்கள். உள்ளூர் வீரர்களான டோல்சைட், ட்ரிந்தாப், ஷீப் மகாஷோர், தத்தோ மகாராஜா லேலா, யாம்துவான் அந்தா, தத்தோ பஹாமான், மாட்சாலே, அந்தாதோக் ஐங்கட், ஹாஜி அப்துல் ரஹ்மான் லிம்போங் ஆகியோர் அந்நிய நாட்டவர்களின் தலையீட்டையும் காலனித்துவத்தையும் எதிர்த்து போராடினர். இந்த வீரர்கள் தங்களுடைய நிலையையும் நிர்வாகத்தையும் அந்நிய சக்திகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள முயன்றனர். அவர்களின் வட்டாரம் சார்ந்த போராட்ட உணர்வும் வீரமும் உள்ளூர் ஆட்சியர் ஆகியோரின் ஆதரவை பெற்று தந்தன. டோல்சைட். இவரின் இயற்பெயர் அப்துல் சைட் பின் ஒமார். இவர் பெராங்கு நானிங் ஸ்ரீ பேரா ராஜா டோல்சைட் என்றும் அழைக்கப்பட்டார். 1773ஆம் ஆண்டில் பிறந்த இவர் செமினோலிகாங் இனக் குழுமத்தைச் சேர்ந்தவர். ரந்தாப். இவரின் இயற்பெயர் லிபாய் அனாக நிங்கன். இவர் சராபாக் நானாஸ்கரங்கில் இபாம் மக்களின் தலைவராவார். எதிர்ப்பிற்கான காரணம்: ஜேம்ஸ் புரூக் நானாஸ்கரங்கில் இபான் மக்களின் வசிப்பிடத்தை அழித்தார். ஜேம்ஸ் புரூக் இபான் மக்களை கடற்கொள்ளையர்கள் என கருதினார். போராட்டங்கள். 1853ஆம் ஆண்டு ரந்தாப் நானாஸ்கரங்கில் ஜேம்ஸ் புரூக்கின் தற்காப்பு அரணை தகர்த்தார். ஜேம்ஸ் புரூக் பழி தீர்க்க ரந்தாப் பகுதியில் உள்ள 20 நீண்ட வீடுகளை எரித்தார். 1854ஆம் ஆண்டு ஜேம்ஸ் புரூக் சுங்கைலாங்கில் ரந்தாப்பை எதிர்த்தார். ரந்தாப் பின்வாங்கி காட்டுக்குள் சென்று புக்கிட் சடோக்கில் தற்காப்பு அரணொன்றை எழுப்பினார். 1861ஆம் ஆண்டு ஜேம்ஸ் புரூக் ரந்தாப் அரணை தாக்கினார். ரந்தாப் உலு எந்தாபாவுக்கு பின்வாங்கினார். ஷரீபு மசஹோர். இவரின் பெயர் ஷரீபு மசஹோர் பின் முஹம்மத் அல் சஹாப். இவர் ஈகான் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் சரவாக் சங்கே ரஜங் சரிக்கையின் ஆட்சியர் ஆவார். எதிர்ப்பிற்கான காரணம்: சரிக்கை பகுதியை ஆக்கிரமித்ததால் ஷரீபு மசஹோர் ஜேம்ஸ் புரூக்கை எதிர்த்தார். நிர்வாக அதிகாரங்களை ஜேம்ஸ் புரூக் அபகரித்துக் கொண்டதால் ஷரீபு மசஹோர் சரிக்கையில் தனது ஆட்சியர் பதவியையும் அதிகாரத்தையும் இழந்தார். போராட்டங்கள். 1859ஆம் ஆண்டு ஷரீபு மசஹோர் தாத்து பத்திங்கி அப்துல் காப்பூருடனும் தெமாங்கோங் ஹசிருடனும் இணைந்து கூசிங்கில் உள்ள ஜேம்ஸ் புரூக்கின் குடும்பத்தை வெளியேற்ற முயன்றார். கணைவிட்டில் உள்ள சங்கை ரஜங் அருகில் புரூக் அரணை ஷரீபு மசஹோர் தாக்கினார். எனினும் ஜேம்ஸ் புரூக் குடும்பத்தினர் தாக்குதலை முறியடித்தனர். ஷரீபு மசஹோர் நாடு கடத்தப்பட்டார். தாத்து பத்திங்கி அப்துல் காப்பூர் டச்சுக்காரர்களால் பிடிபட்டு பெதாவியில் சிறை வைக்கப்பட்டார். லத்தோ மகாராஜா லேலா. இவரின் பெயர் லத்தோ மகாராஜா லேலா பண்டாக்லாம். லத்தோ மகாராஜா லேலா பாசிர் சாலாக் பகுதியை நிர்வாகம் செய்த போரக்கின் எண்மர் பெருந்தலைவர்களில் ஒருவர். எதிர்ப்பிற்கான காரணம்: பிரிட்டிஷ் ரெசிடென்ட் பர் மாநில நிர்வாகத்திலும் மலாய்க்காரர்களின் மரபு வழக்குகளிலும் தலைவிலி செய்தார். பிரிட்டிஷ் ரெசிடென்ட் மாநில சுல்தான் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். பிரிட்டிஷார் புதிய வரிகளை அறிமுகப்படுத்தி மக்களை சீரையப்படுத்தினர். பிரிட்டிஷ் ரெசிடென்ட் கர்வமும் ஆணமும் கொண்டிருந்தார். போராட்டங்கள். பிப்ரவரி 1875ஆம் ஆண்டு சுல்தான் அப்துல்லா, லத்தோ மகாராஜா லேலா, பேரக் மலாய் ஆட்சியர்கள் ஆகியோர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்தனர். செப்டம்பர் 1875ஆம் ஆண்டு லத்தோ மகாராஜா லேலா பிரிட்டிஷ் ஆலோசகரான பர்ச்சேஸை கொல்ல பொறுப்பேற்றுக் கொண்டார். நவம்பர் 1875ஆம் ஆண்டு பாசிர் சாலாக் சங்கை போரக்கில் லத்தோ மகாராஜா லேலா ஆணையின் கீழ் செய்தும் என்பவர் பர்ச்சேஸை கொன்றார். 1877ஆம் ஆண்டு லத்தோ மகாராஜா லேலாவும் செப்புத்துவம் கைது செய்யப்பட்டு தூக்கிடப்பட்டனர். யாதுவான் அந்தா. யாதுவான் அந்தாவின் இயற்பெயர் துங்கு அந்தா ராஜா ராடி. இவர் நெகிரி செம்பிலானின் யாதுவான் பசாரி அவர்களின் புதல்வராவார். எதிர்ப்பிற்கான காரணம்: சுங்கை ஊஜோங் நிர்வாகத்தில் தலையிட்டதால் யாதுவான் அந்தா பிரிட்டிஷாரை எதிர்த்தார். தொராச்சியை தனது பகுதியாக உரிமை கோரிய லத்தேன் கிளானாவை பிரிட்டிஷார் ஆதரித்தனர். பிரிட்டிஷார் லத்தேன் கிளானாவை ஆதரித்ததை யாதுவான் அந்தா ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரிட்டிஷார் மற்ற பகுதிகள் மீதும் தம் அதிகாரத்தை செலுத்துவர் என யாதுவான் அந்தா அச்சம் கொண்டார். போராட்டங்கள். 1875ஆம் ஆண்டு பாரோயல் மோதல் நடந்தது.
யாதுவானந்தா பாரோயலை கைப்பற்றினார். எனினும் பிரிட்டிஷார் மீண்டும் தாக்கி இறுதியாக யாதுவானந்தாவின் படையை தோற்கடித்தனர். இம்மோதலை ஒரு முடிவுக்கு கொண்டுவர 1876ஆம் ஆண்டு யாதுவானந்தா பிரிட்டிஷாருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக யாதுவானந்தா ஸ்ரீ மெனந்தியின் யாதுவான் பசாராக அங்கீகரிக்கப்பட்டார். தத்தோபகாமா. தத்தோபகாமானின் இயற்பெயர் அப்துல் ரஹ்மான் பின் இமாம் நோ. இவரை தத்தோபகாமா ஓரங்காயா செமந்தான் என்றும் அழைப்பர். எதிர்ப்பிற்கான காரணம்: தத்தோபகாமா வரி வசூலிக்கும் உரிமையையும் ஆட்சியர் பட்டத்தையும் இழந்தார். தத்தோபகாமா தன் செல்வாக்கு மிகுந்த பகுதியான லூபோக் தெருவா காவல் நிலைய நிர்மாணிப்பை எதிர்த்து போராடினார். போராட்டங்கள். 1891ஆம் ஆண்டில் தத்தோபகாமா பிரிட்டிஷார் மீதான தாக்குதலுக்கு தலைமையேற்று லூபோக் தெருவாவை மீண்டும் கைப்பற்றினார். 1892ஆம் ஆண்டில் தத்தோபகாமா செமந்தனில் பிரிட்டிஷ் தாக்குதலை முறியடித்தார். 1894ஆம் ஆண்டில் தத்தோபகாமா கோலா கெம்ப்லங்கையும் ஜெராமம்பாயையும் கைப்பற்றினார். 1895ஆம் ஆண்டில் பிரிட்டிஷார் ஜெராமம்பாயை மீண்டும் கைப்பற்றியபோது தத்தோபகாமா கிளர்சானுக்கு பின்வாங்கினார். மாட்சாலே. மாட்சாலேயின் இயற்பெயர் டத்து படுகா முகமாட்சாலே பின் டத்து பாலு. இவரை மாட்சாலே என்றும் அழைப்பர். இவர் இனம் சுலு இனத்தைச் சார்ந்தவர். எதிர்ப்பிற்கான காரணம்: சண்டகான், மெங்கத்தாஸ், இனநாம், புலாலாய் காயா ஆகிய இடங்களின் ஆட்சியாளராக மாட்சாலேவை வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் அங்கீகரிக்காததால் மாட்சாலே அவர்களை எதிர்த்தார். வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் வரி விதிப்பிற்கான உரிமையை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சுமையை தரும் புதிய விதிகளை விதித்தனர். போராட்டங்கள். 1897ஆம் ஆண்டில் மாட்சாலேவும் அவரது சகாக்களும் புலாலாய் காயாவில் இருக்கும் வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனத்தின் அரணை தாக்கினர். வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனத்தால் மாட்சாலேவின் தற்காப்பு அரண் ரானாவில் அளிக்கப்பட்டதால் மாட்சாலே தம்போடானில் ஒரு வலுவான தற்காப்பு அரணை நிர்மாணித்தார். 1900ஆம் ஆண்டில் வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் நடத்திய பெரிய தாக்குதலினால் மாட்சாலே பலியானார். தம்புனானில் உள்ள கபாயான் லாமா கிராமத்தில் மையம் கொண்டிருந்த மாட்சத்தோர் மாட்சாலேவின் போராட்டத்தை தொடர்ந்தார். அந்தானோ. அந்தானோவின் இயற்பெயர் ஒந்தரோன் பின் புயுசான். இவர் 1873ஆம் ஆண்டில் சிலார் சவுசிட உலு சங்கை தாஷவுல் புன்ஷியாங்கின் சபாலில் பிறந்தார். எதிர்ப்பிற்கான காரணம்: வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் மூருட் குடிகளை கட்டாய தொழிலாளர்களாக சாலைகளை அமைக்க பயன்படுத்தியது. வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் முன்னோர்களின் ஆவிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கருதப்படும் காட்டுப்பகுதிகளை ஆக்கிரமிப்பதன் மூலம் மக்களின் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் புறக்கணித்தது. புதிய வரியின் அறிமுகம் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தியது. வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனம் குடிமக்களை விவசாயம் செய்ய அனுமதிக்கவில்லை. போராட்டங்கள். வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனத்தை எதிர்க்க மூருட் வீரர்களின் தலைவராக அந்தானோ திகழ்ந்தார். மேலும் இவர் பின்னிட சாவ்சிட உலு சங்கை தாஷவுல் பொன்ஷியாங் எனும் இடத்தில் அரணமைத்தார். 1915ஆம் ஆண்டில் அந்தானோம் ஈட்டி, வால், நீரூதுகுழல் ஆகியவற்றை பயன்படுத்தி வடபோர்னியோ பிரிட்டிஷ் நிறுவனத்தின் மீது திடீர் தாக்குதல் நடத்தினார். மேலும் சங்கை சாவ்சிடில் தற்காப்பு அரணை அமைத்தார். இறுதியில் தன் குடும்பம், சாகாக்கள், மூருட் இனத்தை காக்க அந்தானோம் வடபோர்னியோ பிரிட்டிஷாரிடம் சரணடைந்தார். தோக் ஜாங்குல். தோக் ஜாங்குட்டின் இயற்பெயர் ஹஜி மா ஹாசான் பின் மூனாஸ். இவர் 1853ஆம் ஆண்டு கம்போங் ஜெராம் பாசிர் பூத்தே கெலந்தானில் பிறந்தார். எதிர்ப்பிற்கான காரணம்: பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷ் ஆலோசகர் முறைமைக்கு தோக் ஜாங்குல் உடன்படவில்லை. சுமையாக அமைந்த வரி வசூலிப்பு முறையையும் புதிய நில விதிமுறையையும் ஏற்றுக்கொள்ள உள்நாட்டு மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். பிரிட்டிஷாரின் புதிய விதிமுறைகள் உள்ளூர் மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தின. போராட்டங்கள். 1915ஆம் ஆண்டில் தோக் ஜாங்குல் பாசிர் பூத்தேவை தாக்கி அதனை கைப்பற்றினார். கம்போங் லாபாங் பூத்தேயில் முகாமிட்டிருந்த தோக் ஜாங்குல் மீது பிரிட்டிஷார் எதிர்த்தாக்குதல் நடத்தினர். அம்மோதலில் தோக் ஜாங்குல் பலியானார். ஹாஜி அப்துல் ரஹ்மான் லிம்போங். இவரின் இயற்பெயர் ஹாஜி அப்துல் ரஹ்மான் பின் ஹாஜி அப்துல் ஹமீத். 1868ஆம் பிறந்த இவர் 1929ஆம் ஆண்டில் மெக்காவில் உயிர் துறந்தார். எதிர்ப்பிற்கான காரணம்: பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்திய புதிய விதிமுறைகள் மக்களுக்கு பெரும் சுமையை தந்தன. எடுத்துக்காட்டாக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கான நில விதிமுறைகள் ஆகும்.
வரி செலுத்தாத உள்ளூர் மக்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பிரிட்டிஷார் அச்சுறுத்தினர். போராட்டங்கள் 1922ஆம் ஆண்டில் புதிய நிலவிதியை பின்பற்றாததால் கோல தலவிங் விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை பிரதிநிதித்து ஹாஜி அப்துல் ரஹ்மான் லிம்போங் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்றார். 1928ஆம் ஆண்டில் விவசாயிகளும் ஹாஜி அப்துல் ரஹ்மான் லிம்போங்கின் சகாக்களும் கோல பேராங் காவல் நிலையத்தை கைப்பற்றினர். பிரிட்டிஷார் எதிர்த்தாக்குதல் நடத்தினர். ஹாஜி அப்துல் ரஹ்மான் லிம்போங்கை தூண்டுதல் குற்றத்திற்காக கைது செய்து மெக்காவிற்கு நாடு கடத்தினர். மாணவர்களே, கொடுக்கப்பட்ட பயிற்சியை சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. மாணவர்களே, நான் ஆசிரியை திருமதி மஞ்சுளா. மீண்டும் சந்திப்போம்.